வணக்கம், பிரேமி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு ஈஸியான பீட்ரூட் குருமா சொல்லுவாங்க. அது ரொம்ப ஈஸியானது. அதிகம் பொருளே எதுவுமே வேண்டாம். ஒரே ஒரு பீட்ரூட், நான் சின்ன பீட்ரூட் தான் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, 2 தக்காளி, ஒரு வெங்காயம் இப்படி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேங்காய், முந்திரி பருப்பு, 2-3 முந்திரி பருப்பு, தேங்காய் கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், அவ்வளோதான் இது அரைக்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியானது. இது ஒரு டேஸ்டியானது, ஹெல்த்தியானது. இது நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடாகிட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகும்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த பட்டை கிராம்பு இலையை தான் போடணும். அதிக மசாலாலாம் வேண்டாம். இதுக்கு ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட்டே வேண்டாங்கிறவங்க கூட இப்படி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு மெத்தடு. இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. அந்த பட்டை கிராம்பு போட்டுட்டேன். பட்டை கிராம்பு போட்டு இஞ்சி பூண்டு போட வேண்டாம், ஏன்னா அது கசந்துடும். அதனால் தக்காளி வெங்காயம் அரைச்சதாக போட்டுக்கிறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும், எண்ணெயிலே வதங்கணும், பச்சை வாசனை போகணும். அது நல்லா வதங்கட்டும். அது வதங்கும்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுப்போம். இது 3மே நல்லா வதங்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அதில் இது ரொம்ப ஈஸியானது, ஹெல்த்தியானது. எல்லாருமே சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதுக்கு வேண்டாம், நிறைய மசாலா சாமான்லாம் வேண்டாம். வீட்டில் இருக்க நம்ம பொருள்களை வச்சு நம்ம செய்துக்கலாம். 2 சில்லு தேங்காய், ஒரு 3 பத்தை தேங்காய் போதும். 3 சில்லு தான் தேங்காய். ஒரு 3 முந்திரி பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு தான் போடணும், இல்லை பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப நல்லா ஹெல்த்தியானது. இப்போ இது வதங்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒரு பீட்ரூட்டை போட்டுப்போம். நான் சின்ன பீட்ரூட் தான் எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய வேணும்னா கொஞ்சம் பெரிய பீட்ரூட்டாக ஒரு 1/4 கிலோ பீட்ரூட் எடுத்துக்கங்க. நான் ஒரு 100 கிராம் அளவு இருக்க சின்ன பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் போது குழம்பு, அதனால் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் இது வதங்கட்டும். இதில் மிளகா பொடியே போடக்கூடாது. இதில் அப்படியே உப்பு போட்டு இதை வேக வைக்கணும். வேண்டிய அளவு உப்பு போட்டுப்போம். இந்த பீட்ரூட் வேகட்டும். வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிப்போம். பீட்ரூட் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதிலே நல்லா பீட்ரூட் வெந்துடும். வெந்த அப்புறம் பார்க்கலாம். மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு பீட்ரூட் வேகட்டும். தட்டு போட்டு இப்படி மூடி வச்சுருவோம். இந்த பீட்ரூட் வேகிறதுக்குள்ள நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். அது என்னென்னா, நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது குழந்தைங்க இந்த பீட்ரூட்டெல்லாம் இனிப்பாக இருக்குது சாப்பிட மாட்டாங்க. பீட்ரூட்டை பார்த்தாலே, அந்த கலரை பார்த்தாலே சாப்பிட மாட்டாங்க. அப்போ வீட்டில் இருக்க பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ரத்த குழம்பு ரத்தம் இது சாப்பிட்டிங்கன்னா நிறைய ப்ளட்டு வரும், உடம்புல நிறைய ரத்தம் வரும், நல்ல பெரியவங்களாகிடுவீங்க, ஓட முடியும், விளையாட முடியும், ரொம்ப நல்லது இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்காக இருக்க குழந்தைங்களுக்கு, ப்ளட்டு ரொம்ப கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு இந்த பீட்ரூட் குழம்பு வச்சு கொடுப்பாங்க. இது குருமா மாதிரி. இது பட்டை கிராம்பெல்லாம் போட்டு வேணும்னா, புளிப்பு வேணும்னா லெமன் பிழிஞ்சிக்கலாம். புளிப்பு வேண்டான்னா அந்த 2 தக்காளி புளிப்பே போதுன்னா அப்படியே சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியானது. வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்யலாம். நீங்கள் ப்ரெட்டுக்கோ, சப்பாத்திக்கோ, தோசைக்கோ, இட்லிக்கோ கூட இதை வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு, தோசைக்கு, ப்ரெட்டுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த கலர் தான் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மற்றபடி இது நல்லாயிருக்கும். இந்த குழம்பு நீங்கள் எல்லாருமே இதை சாப்பிட்டு பாருங்கள், செய்து பாருங்கள். இது நான் சின்ன வயசில் நாங்கள் சாப்பிட்ட குழம்பு. இது சாப்பிட்டோன்னா அப்படியே இன்னும் சாப்பிட்ணும் போல் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போல்லாம் கசகசா வச்சு அரைப்பாங்க. இப்போ நமக்கு கசகசாவே கிடைக்கிறது இல்லை. அதனால தான் நான் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். முந்திரி பருப்பும் வேண்டாம்னா பொட்டுக்கடலை வச்சு அரைச்சிங்க. இப்போது காய் வேகட்டும். வெந்தப்புறம் பார்க்கலாம். இப்போ காய் வெந்துடுச்சு. நம்ம அரைச்சி விட்டதை தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாவை இதில் விட்டுருவோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு கொஞ்சம் இந்த பச்சை மிளகாலாம் அதில் குழம்புல கொஞ்சம் சேரணும் இல்லையா, பச்சை வாசனை போகணும், கொஞ்சம் குழம்புல சேரணும். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுப்போம். இந்த குழம்பெல்லாம் வந்து எங்கள் அம்மாலாம் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஸ்கூல் போயிட்டு வரும்போது மத்தியானத்தில் செய்திருப்பாங்க. ஸ்கூல்லேருந்து வரும்போது ரொம்ப பசியோடு வரும்போது இந்த குழம்பு பட்டைக்கிராம்பு வாசனையோடு இந்த குழம்பை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப பசி, இன்னும் ரொம்ப பசியை தூண்டும். அப்போ என்ன பண்ணுவோம், வேகமாக அந்த சாதத்தை போட்டு அந்த குழம்பை ஊற்றி சாப்பிடுவோம் பாருங்கள். அந்த டேஸ்ட்டு அலாதி. அந்த டேஸ்ட் இன்றைக்கி வரைக்கும் நாக்குலேயே நிற்கிது. வேறு எங்கே சமைச்சாலும் அந்த அம்மா செய்து கொடுத்த அந்த குழம்போட டேஸ்ட்டு நம்ம என்ன பண்ணாலும் வராது. அவங்க அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. அப்போல்லாம் முந்திரி பருப்பெல்லாம் வச்சு அரைக்க மாட்டாங்க, அவங்க கசகசா தான் வச்சு அரைப்பாங்க. ஆனால் அந்த குழம்பு அவ்வளோ வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா லெமன் பிழிஞ்சிப்பாங்க, இல்லைன்னா இந்த இனிப்போடையே சாப்பிட்ணுன்னு இஷ்டப்படுறவங்களுக்கு அப்படியே இனிப்போடையே சாப்பிட்லாம். அவ்வளோதான். இந்த பச்சை மிளகா வாசனை போக கொஞ்சம் இது கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரியாக இருக்குது உப்பு. நான் என்ன தான் செய்தாலும் எங்கள் அம்மா செய்த டேஸ்ட் வரல, இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். அது லாஸ்ட் வரைக்கும் எங்கள் அம்மாட்ட நான் பெரியவளாக அனுப்புகிற கூட எங்கள் அம்மாட்ட கேட்பேன், அம்மா எப்படிமா அந்த குழம்பு வைப்பீங்க, அது எப்படிமா வைப்பீங்கன்னா அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பீட்ரூட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்க வேண்டியதான், அதில் என்ன பெரிய கஷ்டம் அப்படின்வாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த குழம்போட ரெசிபி அம்மா சொன்னதே இல்லை என்கிட்ட. ஆனால் இது பார்க்கணும், இதை சாப்பிட்ற அந்த டேஸ்ட் என்னுடைய நாக்கில் அப்படியே நிற்கிது. இந்த குழம்பை வந்து நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன், எப்படி இருக்குது செய்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு. அம்மா செய்த டேஸ்ட் வரல. எப்போவுமே அம்மாவோட சாப்பாடு அம்மா சாப்பாடு தானே, அது எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா. ஆனாலும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இன்னும் நான் செய்ய அந்த டேஸ்ட்டை வர வச்சுருவேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம மேலே கொஞ்சமாக மேல் வாக்கில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம். வேணும்னா கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போடலாம், புதினா அப்படியெல்லாம் போடலாம். நான் அதெல்லாம் போடல, அம்மா இப்படி தான் செய்வாங்க, அதை நான் அப்படியே செய்கிறேன். கொஞ்சம் மேலே தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் குழம்பு அப்படியே இறுகி வரும்போது நம்ம அப்படியே இறக்கி வச்சிடலாம். இந்த பதத்தில் தான் இருக்கணும் குழம்பு. இதை நீங்கள் தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ப்ரெட்டு கூட வச்சு தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதான், இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி பீட்ரூட் குருமாவை நீங்களும் செய்து பாருங்கள். இது பழைய கால சமையல், இது பழைய கால சாப்பாடு. இது நாங்கள்லாம் சின்ன வயசில் சாப்பிட்டது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து வேணும்னா லெமன் பிழிஞ்சுக்குங்க, புளிப்பு வேணும்னா, இல்லாட்டா இப்படியே சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரெமி கிச்சன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.